ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய ஜோதிட பயிற்சி. இந்த வகுப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் வருக வருக என வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். அடியேன் பொன் தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. முதலில் இறை வணக்கம். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். முதலில் விநாயகர் வணக்கம். எல்லாம் வல்ல மூல இறைவனான விநாயகப் பெருமானின் பாதங்களை பணிந்து இந்த அற்புதமானதொரு நாளில், விஜயதசமி நன்னாளில், ஜோதிடத்தின் கண்கள் என்று கூறப்படுகின்ற அற்புதமான சக்தி மிகுந்த கால கணிதமான இந்த ஜோதிட கலையை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். எந்த விதமான தடைகளும் பிரச்சனைகளும் இல்லாத வண்ணம் விநாயகப் பெருமானின் அருளாசி, எப்படி விநாயகப் பெருமான் மகாபாரதத்தை தன் தந்தத்தினால் எழுதி இன்றளவும் நமக்கு நிலையாக அந்த மகாபாரதத்தை நினைவில் கொள்ள வைத்திருக்கிறாரோ, அதுபோல இந்த ஜோதிட கலையானது நமது உள்ளத்துள் விநாயகப் பெருமான் எழுதி வைத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும். நாமும் சரி, நமது பரம்பரையும் சரி, இந்த ஜோதிட கலையால் மென்மேலும் புகழ் பெற்று உயர்வு பெற்று வாழ்வாங்கு வாழ விநாயகப் பெருமான் அருளட்டும். உலகத்தின் தாயாம் சரஸ்வதி தேவியே உலக உற்பத்தியின் மாதா, ஆதி மாதா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது அன்னை சரஸ்வதி. சரஸ்வதி தேவியின் அருளாலே கலைகளெல்லாம் தோன்றிட்டு, சரஸ்வதி தேவியின் அருளாலே கலைகள் அனைத்தும் சித்தியாகட்டும். சரஸ்வதி தேவியின் அருளால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஜோதிட கலையானது அனுபவமாக ஆனந்தமாக நம்முள் சித்திக்கட்டும் என்று வணங்குவோமாக. நமது விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அன்னை காமாட்சி தேவியினுடைய அடியை பணிந்து இந்த ஜோதிட கலையை கற்போமாக. கற்றுக்கொண்ட ஜோதிட கலையானது நமது வாழ்க்கைக்கும் பொருளாதாரத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் உதவக்கூடிய அளவிலே ஸ்ரீ மகாலட்சுமி தேவியானவர் வித்யாலட்சுமி ரூபிணியாக இருந்து நம்மையெல்லாம் அருளாசி செய்து காக்கட்டும். ஆயக்கலைகள் 64 மட்டுமல்லாமல் இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்திட்ட பிரம்மனுடைய அருளாசியால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஜோதிட கலையானது இன்னும் பல்வேறு சூட்சுமங்களையும் யுக்திகளையும் புதிது புதிதாக நாம் கண்டறிவதற்கு உதவி புரியட்டும் என்று வணங்குவோமாக. கற்றுக்கொண்ட இந்த ஜோதிடக்கலை கற்றுக்கொண்ட இந்த ஜோதிடக்கலையானது நமது வாழ்க்கையும் நமது வாடிக்கையாளர்களுடைய வாழ்க்கையிலும் நமது உறவினர்கள் நமது நண்பர்களுடைய வாழ்க்கையும் சரி சரியான முறையில் வழிகாட்டி சரியான முறையில் நடத்தி சென்று நல்வாழ்க்கை வாழ்வதற்கு பகவான் மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அனைத்து விஷயங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய மகாசக்தி சுரூபமான சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவம் கொண்டு
ஆயக்கலைகள் நான்கினையும் முனிவர்களுக்கு உபதேசித்து ஆலமரத்தினடியில் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தென்முகக் கடவுளான தட்சிணாமூர்த்தியை வணங்கி இந்த ஜோதிட பயிற்சிக்கு உள்ளே செல்வோமாக. உங்களுடைய குலதெய்வம், என்னுடைய குலதெய்வம், வழி வழியாக நம்மை பரம்பரையாக கடத்தி கொண்டு இன்று இந்த நொடியில் இந்த அற்புத கலையை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பளித்த நமது குலதெய்வத்தை வணங்கி தொழுது இந்த ஜோதிடக் கலையை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போமாக. இஷ்ட தெய்வமாக நாம் வணங்கி வரக்கூடிய நமது உபாசனா தெய்வம், இஷ்ட தெய்வம், இவர்களெல்லாம் நமது அனைத்து செயலிலும் நமது உள் உணர்வையும் ஆன்மீக அறிவையும் தூண்டிவிட்டு நமது வாழ்க்கைக்கு சரியான வழிகாட்டி கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கி நமக்கு அருளாசி செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது இஷ்ட தெய்வங்களை எல்லாம் வணங்குவோமாக. இந்த ஜோதிடக்கலை காலம் காலமாக வேதங்களில் இருந்து தோன்றி இதுவரைக்கும் நமது வாழ்க்கைக்கு வெளிச்சம் போடக்கூடிய, நமது பூர்வ ஜென்ம கர்மாவையும் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜோதிட கலையை உலகுக்கு அளித்த ரிஷிமார்கள், முனிவர்கள், சித்தர்கள் அனைவரையும் வணங்குவோமாக. இந்த அற்புதமான கலையை நமக்கு பயிற்றுவித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து புத்தக ஆசிரியர்களையும் குருமார்களாக எண்ணி பாவித்து வணங்குவோமாக. இந்த ஜோதிடக் கலையை நமக்கு கற்பித்து தந்த ஆசிரியர்கள், ஆசான்கள், குருமார்கள் அனைவரின் முகத்தையும் அவருடைய பெயரையும் சிந்தித்து அரை நிமிடம் தியானிப்போமாக. இந்த அற்புதமான ஜோதிடக் கலையை நமக்கு தந்திட்ட நமது குருமார்கள் அனைவருடைய பாதம் பணிந்து வணங்கி இன்றைய இந்த பொழுதில் பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய ஜோதிட பயிற்சியின் உள்ளே நுழைவோமாக. அன்பு நண்பர்களே, நமது ஜோதிட பயிற்சியிலே இணைவதற்கு ஆர்வம் கொண்டு இப்பொழுது புதிதாக இணைந்திட்ட இப்போது வரைக்கும் இந்த பதிவு நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் வரைக்கும் 450 நண்பர்கள் இணைந்திருக்கிறோம். அந்த குழுவிலே பொதுவாக இன்னும் அதிக நபர்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் நமது பழைய மாணவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது புதிய மாணவர்களாகவே ஒரு 400 நண்பர்களுக்கு மேலே இணைந்திருப்பது கண்டு அடியேன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இந்த அற்புதமானதொரு ஆதரவை இறைவனுடைய அருளாசி பெற்றுத்தந்ததோ அதிலும் பல மடங்கு அதிகமாக இந்த ஜோதிட பயிற்சியை இலவச ஜோதிட பயிற்சி என்று கூறி அறிமுகம் செய்யப்பட்டது. ஆனாலும் கூட அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இலவசம் அப்படிங்கிற பேரில் ஏதோ ஒரு தொட்டுக்காட்டி அவருடைய முழுமையான விஷயத்திற்கு முழு வகுப்பில் சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு கட்டாயமும் ஒரு யுக்தியும் வியாபார யுக்தியும் இல்லாமல் தந்திருக்கக்கூடிய அந்த தலைப்புகளிலே நாம் முழுமையாக அடியேன் அறிந்த வகையில் எதை தந்தால் மாணவர்கள்
பலன் கூறுவதற்கு தயாராக முடியுமோ அந்த அளவிற்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்போடு இந்த வகுப்பு செல்லும் என்று உறுதியளிக்கிறேன். இந்த ஜோதிட பயிற்சியினுடைய பாடங்கள் என்ற வகையிலே பார்க்கும் பொழுது பெரிய அளவிலே மனப்பாடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை காட்டிலும் நாம் புரிந்து கொண்டால் புரிந்து கொண்டதை சரியான இடத்திலே வெளிப்படுத்தினால் போதும் என்ற அளவிலே திட்டமிடப்பட்டு இந்த பாடங்கள் அமைக்கப்படுகிறது. அடியேன் வடிவமைத்து இருக்கக்கூடிய இந்த பாடங்கள் அனைத்துமே நீங்கள் காதினால் கேட்கும் போதே தீட்சை, செவிவழி தீட்சை, கர்ண தீட்சை என்று சொல்லுவார்கள். அந்த கர்ண தீட்சை என்ற அளவிலே இந்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் சித்தியாக வேண்டும் என்று எல்லாம் வல்ல என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பழனி முருகப்பெருமானை வேண்டி வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். முருகப்பெருமானுடைய திருமேனியை நவபாசானங்கள் மூலயமாக கட்டி எப்படி போகர் பெருமான் ஒரு அற்புதமான ஒரு சக்திமிக்க முருகருடைய அந்த சிலையை செய்து இன்றளவும் 2000-3000 ஆண்டுகளாக எப்படி நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறாரோ முருகர், அதுபோல நவக்கிரகங்களுடைய அருளாசியினை அடியேனுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை கட்டி உங்களுடைய இதயத்தில் கொலுவேற்ற வேண்டும் என்பதே அடியேனுடைய ஆவலாக இருக்கிறது. இதுவரைக்கும் எப்படி ஒரு பெரிய ஆதரவு உண்டானதோ அதே மாதிரி பெரிய பாடங்களாக தந்து உங்கள் அனைவரையும் ஜோதிடராக்க வேண்டும் என்ற உறுதிமொழியோடு போகர் பெருமானுடைய அருளாசியை வேண்டி வணங்கி நிற்கின்றேன். இந்த பயிற்சியிலே ஜோதிடம் ஏன், ஜோதிடம் எப்படி வந்தது, ஏன் வந்தது, எதற்கு வந்தது, இதற்கான ஒரு விளக்க உரையோடு இந்த வகுப்பு தொடங்கும். விண்வெளி காலம் பற்றிய அந்த உரையாடல்கள், இதன் வழியாக நட்சத்திரங்கள் என்றால் என்ன, கிரகங்கள் என்றால் என்ன, ராசிகள் என்றால் என்ன, பாவங்கள் அதனுடைய பலன்கள் என்ன, அப்ப நட்சத்திரம், கிரகம், ராசிகள், பாவங்கள் ஆகிய 4 பலன்களுடைய மூலகங்களாக செயல்படுகிறது எப்படி, இதை அறிந்து கொள்ளும் பொழுதே நீங்கள் பாதி கிணற்றை தாண்டி விடுவீர்கள். அடுத்தது கோச்சார பலன்கள் என்றால் என்ன, அந்த கோச்சார பலன்களின் சூட்சுமங்கள், திசாபுத்தி பலன்கள் கூறுவதற்கான சூட்சும யுக்திகள், அஷ்டவர்க்கம், அடுத்தது முக்கியமாக அஷ்டவர்க்க பலன்கள், அஷ்டவர்க்கத்தினுடைய அந்த சூட்சுமங்கள் எப்படி அதை நாம் புரிந்து கொண்டு எப்படி நாம் அதை ப்ரமோட் பண்ணுறது, அது பற்றிய சூட்சுமங்கள். அடுத்தது இதெல்லாம் நமக்கு பாரம்பரியமாக பலன் சொல்லுவதற்கு போதுமானது. இந்த பயிற்சியே முழுமை பெற்ற அடிப்படை பயிற்சியாக இருக்கும். இதற்கும் மேலே பிருகுநந்தி நாடியிலே இருக்கக்கூடிய ஒரு சில சூட்சுமங்கள் பலன் கூறுவதற்கு உடனடியாக அந்த ஜாதக கட்டத்தை பார்த்தாலே பலன் கூறுவதற்கான அடிப்படை யுக்திகள் இருக்குங்க. அதையெல்லாம் அறிந்து கொள்வீர்கள். அடுத்தது ஜெயமினி சூத்திரம் என்று இருக்கிறது. அந்த ஜெயமினி சூத்திரத்திலே ஒரு 2-3 விஷயங்கள் அன்றாடம் நாம் பலன் உரைக்கும் பொழுது தேவைப்படும், அதையும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அடுத்தது நியூமராலஜி. ஒரு வாடிக்கையாளரை சந்தித்தாலே அவர் பேர் வைக்கணும், குழந்தைக்கு பேர் வைக்கணும், நிறுவனத்திற்கு பேர் வைக்கணும் என்ற அளவிலே சொல்லுவார்கள். அதற்கான அடிப்படை விஷயங்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். மொத்தம் 15 தலைப்புகள். ஒவ்வொரு தலைப்பும் உங்களை ஒவ்வொரு படியாக ஏற்றி
15வது வகுப்பு என்பது உங்களை முழு ஜோதிடராக்கும் அளவிற்கு இந்த பயிற்சி இது சரியானது என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிறதுல தான் இதெல்லாம் அடங்குதுங்க. அப்போ உயர்நிலை ஜோதிடம் என்று இருக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது, அடியனுடைய சொந்த அனுபவத்தின் பேரில் கூறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிறது இதுதான். இதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு சில நபர்களை தவிர்த்து அனைவருமே திருப்தி அடைந்து விடுவார்கள். நான் ஜோதிடம் கற்றுக்கொண்டு விட்டேன், அடியேன் ஜோதிட பலன்கள் கூற ஆரம்பித்து விட்டேன், நாம ஜோதிட நிலையை வச்சாச்சு, கஸ்டமர்ஸ் வர்றாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு திருப்தி அடைந்து விடுவார்கள் அநேக நபர்கள். அவர்களுக்கு இதுவே உயர்நிலை வகுப்பாக அமைந்துவிடும். அடியேன் சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி திருப்தி அடைந்தவர்களுக்கு இது உயர்நிலை வகுப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்க, நான் ஒரு 14-15வது வயது காலகட்டங்களில் ஜோதிடம் படிக்கிறேன். நம்ம கிராம பகுதியில் இருக்கோம். நாமக்கல் மாவட்டத்திலே ஜேடர்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோம். அப்போ நம்ம சொந்தத்திலே சித்தப்பா முறையில் இருக்கிறவங்க ஒரு ஜோதிடராக இருக்கிறார்கள். அவங்க குடும்பமே ஜோதிடமாக இருக்காங்க. அவங்களோடு அமர்ந்து எப்படி ஜாதகம் கணிப்பது, நோட்டு புத்தகத்தில் எழுதுறது, அப்போ திசா புத்தி எப்படி கணிச்சு எழுதுறது, இது மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அது ஆக்சுவலாக ஒரு 2-3 ஆண்டுகள் பயிற்சியிலே ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு கை வந்து விட்டது. அடுத்து அஷ்டவர்க்க கணிதத்திலே இருந்து இன்னும் என்னென்ன கணிதங்கள்லாம் இருக்கோ எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா சோடச வர்க்கம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூட நாம் கணித்து பலன் எழுதக்கூடிய அளவிலே பயிற்சி பெற்றோம். அது பெற்றுக்கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ஜோசியமும் தெரிஞ்சிருச்சு. எப்பங்க ஒரு 20 வயது, 19 வயது, 20 வயதிலே எல்லாம் எனக்கு தெரிந்து விட்டது. அந்த ஜோசியருக்கு அது தெரியல, இந்த ஜோசியருக்கு இது தெரியல, பாருங்க அவங்க தப்பா சொல்றாங்க, இவங்க தப்பா சொல்றாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவ்வளவு அகம்பாவமாக இருந்தேன். அடுத்தது அந்த மூல புத்தகங்கள் என்ற அளவிலே முதல் முறையாக ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கிட்டு அதை நம்ம அப்படியே படிச்சுட்டு வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல. புலிப்பாணி 300 அந்த புத்தகத்திலே எடுத்துட்டு நாம் படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தை நாம் புதிதாக கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விஷயத்திலே இருந்து நாம் அப்படியே உள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 100 விஷயங்கள் தெரியல அப்படின்னு இருக்கும். அப்ப 20 வயதிலே அனைத்தும் தெரிந்த ஜோதிடன் அப்படின்னுட்டு அடிப்படை ஜோதிடத்தை மட்டும் கற்றுக்கொண்டு இருந்த அடியேன், அதில் இருந்த ஒரு சந்தேகத்திற்காக ஒரு புத்தகத்தை வாங்கி எனக்கு 100 விஷயம் தெரியவில்லை என்று அறிந்து கொண்டேன். அந்த 100 விஷயங்களை தேடத் தொடங்கும் பொழுது எனக்கு 1000 விஷயங்கள் தெரியவில்லை அப்படின்ட்டு தெரிந்து கொண்டேன். 1000 விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணலான்ட்டு நாம ஒவ்வொரு விஷயத்தை அறிந்து கொள்ளும் போதும் அங்கே இருந்து இன்னும் ஒரு 1000 விஷயம் நமக்கு தெரியவில்லை என்று புரிய வருகிறது. அப்ப என்னதான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உண்மையாலுமே பெரிய குருமார்கள் அனைவருமே என்ன சொல்கிறார்கள் என்றால், கற்றது ஒரு துளி, கல்லாதது கடலளவு. கற்றது கையளவு, கல்லாது உலகளவு கூட கிடையாதுங்க. கற்றது கையளவெல்லாம் இல்லை, கையிலே ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு தூசி என்ற அளவில் நாம் புரிந்துணர்வுக்கு வந்து விடுவோம். ஏன்னா அது கற்றுக்கொண்டே போகலாம், நிறைய இருக்கு. ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு போயிட்டே இருக்கலாங்க. சரிங்களா? அப்ப நம்மளை மாதிரி எல்லாருமே ஆராய்ச்சியாளராக வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அந்த கேள்வி என்று வந்துவிட்டால், அந்த கேள்விக்கான பதிலை தேட ஆரம்பித்து விட்டால் அது தொடர்கதையாக சென்று கொண்டே இருக்கும் என்பதனாலே அடியனுடைய வகுப்பு எதிலேயுமே உயர்நிலை இது, பேசிக் இது அப்படிங்கிற மாதிரி இருக்காது. எனக்கு அனைத்து வகுப்புகளுமே உயர்நிலை தான், அனைத்து வகுப்புகளுமே பேசிக் தான். சரிங்களா? இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வார்த்தைக்காக சொல்ல வேண்டும் என்பதனால் நாம அடிப்படை என்று சொல்லுகிறோம். அடிப்படை என்பது மிகவும் முக்கியமானது நண்பர்களே. அந்த அடிப்படையை கோட்டை விட்டு விட்டால் எந்த கோட்டையிலும் அமர்ந்து ஆட்சி செய்ய முடியாது. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா அடிப்படை என்பது ஒரு அஸ்திவாரம் மாதிரி.
அந்த அஸ்திவாரத்தை பலமாக அகலமாக பெரிய பங்களா கட்டுற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். எப்படிங்க? அஸ்திவாரம் தானே, என்னத்தை போய் அது வெளியவா தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டீங்கன்னா நீங்கள் பெரிய பங்களா மாதிரி எதனாசி ஒரு கட்டடத்தை மேலே கட்டுவதற்கு உயர்நிலை பயிற்சி, ரகசிய பயிற்சி, இதுவரை வெளிவராத பயிற்சி, இது மாதிரியான பாடங்களில் போய் சேர்ந்தீர்கள் என்றால் அது சீட்டுக்கட்டு சரிவது போல சரிந்துவிடும், மனதின் உள் நிற்காது. ஏன்னு சொன்னா, யாருடைய மனதில் கேள்விகள் எழுகிறதோ அவர்கள் மட்டுமே அந்த கேள்விக்கான பதிலை தேடுவார்கள். யார் ஒருவர் கேள்விக்கான பதிலை தேடி பிடிக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் அந்த ரகசிய பாடங்களில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை உள்வாங்கிக் கொள்வார்கள். மற்ற நபர்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அடியேன் உட்பட எனக்கு சம்பந்தம் இல்லாத, எனக்கு அடிப்படையிலே ஒன்றுமே தெரியாத எந்த விஷயத்தினுடைய உயர்நிலை வகுப்பில் சேர்ந்தாலும் அது பிரயோஜனமற்ற வகுப்பு. அதனால தான் இந்த அடிப்படை விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதே தெரிந்து கொள்கிறீர்கள். சும்மா ஒரு குடிசை வீடு மாதிரி 10க்கு 10 ரூம் மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். பெரிய பங்களா மாதிரி, பெரிய அரண்மனை மாதிரி, நீல அகலம் ஆழம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த அடிப்படை பயிற்சியை படித்து உணருங்கள். நீங்கள் உணர்ந்த விஷயங்களின் மீது உயர்நிலை வகுப்புகளில் இப்ப இல்லைங்க, நீங்க என்னைக்கு கற்றுக்கொண்டாலும், எந்த மூல புத்தகத்தை படித்தாலும், எந்த ஆசிரியர் எழுதின புத்தகத்தை படித்தாலும் அந்த ஆசிரியரே யோசித்து பார்க்காத விஷயங்கள் கூட உங்களுக்கு புலப்படும். இது இந்த பாடத்தினுடைய வடிவமைப்பு சூத்திரம். இறைவனுடைய அருளாசியால் அடுத்த பதிவிலிருந்து பாடத்திற்குள் நுழைவோமாக. நன்றி நண்பர்களே.